அண்ட் அதுக்கு பேர் தான் என்னென்னா எண்டோகமி. எண்டோகமின்னா என்னென்னா, அப்புறம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரே ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணுறது, இதுதான் வந்து எண்டோகமி. இந்த ப்ராக்டிஸுக்கு பேர் தான் வந்து எண்டோகமி. என் தமிழில் வந்து மறுபடியும் கூகுள் டிரான்ஸ்லேட்டருடைய ஹெல்ப்பை கொண்டு நான் தேடினப்போ அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, குலப்பிரிவிற்குட்பட்டவர்களுக்கு இடையே மாத்திரம் நடக்கும் திருமணம். அதுதான் ஹிந்து கேஸ்ட் சிஸ்டமுடைய இன்னொரு முக்கியமான எலமெண்ட். அதுதான். என் பாருங்கள், தர்மசூத்ரா அப்படின்னு சொல்லி, வசிஷ்ட தர்மசூத்ரான்னு சொல்லி ஒரு இந்து புராணம் இருக்குது, ஒரு சேக்ரட் ஹிந்து டெக்ஸ்ட். அண்ட் அதில் பாருங்கள், அதில் சில காரியங்கள் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்குது. அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிராமின் வந்து 3 மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா. ஓகே. அண்ட் ஒரு சத்திரியர் வந்து 2 மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அனுமதி இருக்குது. அண்ட் ஒரு வைசியர் வந்து ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு மனைவியை. சூத்ராவும் ஒருத்தியை தான் வந்து கல்யாணம் பண்ணணும். ஓகே. அண்டு இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, பிராமணர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள், இவங்க 3 பேருமே, பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், இவங்க 3 பேருமே, இந்த 3 மேல் ஜாதிகளுமே சூத்ராலிருந்து, ஒரு சூத்ரா கேஸ்டிலிருந்து யாரையுமே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணால், அங்கேருந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுனா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பயங்கரமான அசிங்கத்தை உண்டாக்குறான். நம்ம இதுதான் வந்து ஹிந்துவிசம் டீச் பண்ணுது. ஸோ அவனுடைய குடும்பத்தையே அவன் தாழ்த்துறான். ஓகே. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவனுக்கு அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து குடும்பத்தை அழித்து தானும் அழிஞ்சு நரகத்துக்கு போயிடுவான். நம்ம இதுதான் வந்து ஹிந்துவிசம் டீச் பண்ணுது. அண்ட் இதுவே ஒரு சூத்ரா கேஸ்டில், லோ கேஸ்டில் இருக்கிற ஒரு ஆண் வந்து ஒரு பிராமண பெண்ணை வந்து அணுகுனான், அவனுக்கு தண்டனை என்னன்னா, அவனை கட்டி அவனை வந்து தீயில வந்து போடணும். இதுதான் அவனுக்கு தரப்படுற தண்டனை. ஆனால் அந்த பிராமண பெண் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சூத்ராவோட போன அந்த லேடி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அவங்கள வந்து மொட்டையடித்து அவங்களுடைய உடம்புல வந்து வெண்ணெயை தடவி நிர்வாணமாக்கி ஒரு கருப்பு கழுதையில் வந்து உட்கார வச்சு அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான சாலையில் வந்து அந்த கழுதையை வந்து நடக்க விடணும். இப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, அவங்க சுத்திகரிக்கப்படுவாங்களாமா. இல்லைன்னா அவங்களுக்கு சுத்திகரிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க சூத்ராவை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்களா, அதனால். ஸோ என் பாருங்கள், மனுஸ்மிருதி, இது இன்னொரு ஹிந்து சேக்ரெட் டெக்ஸ்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இவங்க 3 பேருமே சூத்ராலிருந்து, ஒரு சூத்ரா ஜாதியை சார்ந்தவங்கள திருமணம் பண்ணால் அதை வந்து அவங்க எதனால் பண்ணுவாங்க தெரியுங்களா? முட்டாள்தனத்தில் இருந்தால் தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க சூத்ரா ஜாதிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க அந்த அவங்களுடைய ஜாதிங்கிற அந்த ஸ்டாட்டஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிராமின் வந்து ஒரு சூத்ரா கேஸ்ட்லேருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த யூனியன்லேருந்து வர்ற குழந்தைங்க எல்லாருமே இனிமேல் இவங்க பிராமின்ஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே சூத்ரர்கள் தான். அதனால தான் நம்ம நிறையா டைம் வந்து பேரம் பேத்திகளை கூட வந்து நேசிக்காத சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்ப்போம், முக்கியமாக இந்த மைண்ட் செட் இருக்கிற ஜனங்க மத்தியில். அண்ட் பாருங்கள், இந்த மாதிரியான போதனையினால் ஹிந்துவிசமில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறது என்னதுன்னா, ஆணவ கொலைகள். ஏன் ஆனர் கில்லிங்ஸ், இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து ஆனர் கில்லிங். ஏன் ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்குதுன்னா, இந்த மாதிரியான டீச்சிங்ஸ்னால தான். ஏன்னா இந்து ஜாதி முறைப்படி இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுனா அது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்னா, ரொம்ப வெக்கக்கேடான ஒரு செயலாம. அது இட்ஸ் அ வெரி ஷேம்ஃபுல் ஆக்ட். அது ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு செயலாக இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, அது குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு பண்ண ஒரு துரோகமாக பார்க்கப்படுது. ஓகே. அண்ட் இதனுடைய சீரியஸாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறேன். நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஓகே, வட மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். 42 வயசு உள்ள ஒரு தலித் பெண்மணிக்கு
ஒரு பையன் இருந்திருக்கிறான். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா அப்பர் கேஸ்ட், உயர் ஜாதியில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து இவன் கூட்டிகிட்டு போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஓடி போயிட்டாங்க இவங்க 2 பேரும். இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க, இந்த உயர் ஜாதி வீட்டுக்காரங்க, இவங்க பெற்றோர்கள், இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பையனுடைய அம்மாவை, 42 வயசு உள்ள அந்த பெண்மணியையும் அவருடைய கணவரையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பசங்களையும் இவங்க வந்து பிடிச்சிட்டு வந்து கேப்டிவிட்டியில் வச்சு, அதாவது ஒரு ரூமில் போட்டு அடைச்சி 8 நாள் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 42 வயசு இருக்கிற அந்த அம்மா இருக்கிறாங்களா, அந்த தலித் பெண்மணி, அந்த அம்மாவை என்ன பண்ணாங்கன்னா கேங் ரேப் பண்ணி உயிரோடு எரிச்சிட்டாங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 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 சின்ன இன்சிடெண்ட். இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவுடைய ஸ்டேட், இந்தியாவுடைய நிலைமை இதுதான். அண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம சொல்கிறோம் ரொம்ப ஒரு வளர்ந்த, ரொம்ப ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு நம்ம சொல்கிறோம்ல, இங்கேயும் ஜனங்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இங்கேயும் நம்ம நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், ஆணவ கொலையில் என்னவெல்லாம் வந்து லைக் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குது, நம்ம டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ பாருங்கள், அதுக்குன்னு ஜாதி மாதிரி ஜாதி திருமணம் பண்ணுற எல்லாருமே ஆணவ கொலையில் கொல்லப்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கொல்லப்படாத இடங்களில் என்ன எப்படியெல்லாம் டார்ச்சர் இருக்குது அப்படின்னா, அப்படி பண்ணுற அந்த தம்பதி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பையனைவோ அந்த பொண்ணைவோ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒதுக்கிடுறாங்க. சொந்தக்காரங்க பெற்றோர்களெல்லாம் வந்து ஒதுக்கி புறக்கணிச்சிட்றாங்க. எல்லாம் அவங்களுடைய லைஃப், இவங்களுடைய எந்த ஒரு நல்ல விஷயத்தில், எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல நிகழ்வுலையும் அவங்கள வந்து கூப்பிட்றதில்ல, அவங்கள சேர்த்திக்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு விதமான ஒரு மென்டல் டார்ச்சர். ஸோ பாருங்கள், இதெல்லாம் மறுபடியும் இதனுடைய வேர் எங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம்ல, மனுஸ்மிருதியில் இந்த டீச்சிங்ஸில் இருந்தால் இதெல்லாம் வந்து வருது. இப்போ ரொம்ப துக்ககரமான விஷயம் என்ன தெரியுங்களா, இது வந்து வெளியில் நடக்குது, நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குற, இது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. பட் ரொம்ப நம்மளை துக்கப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், சபைக்குள்ளே இன்றைக்கி இதுதான் நிலைமை. சர்ச்சுக்குள்ளே இதே மனநிலைமையில் தான் வந்து ஜனங்க இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்டியன் மேட்ரிமனி வெப்சைட்டை நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னா, அது ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கான ஒரு மேட்ரிமோனியல் சைட். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லாத ப்ரொஃபைலை பார்க்கறது ரொம்ப 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 ரேர், ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அதில் ஜாதியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் எப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பாருங்கள், நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு நிறையா ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். அதில் நான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இன்கம் வர்ற ஒரு ப்ரொஃபைலை வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் பார்த்தேன். அதில் இன்கம் என்னென்னா 1 கோடி, அதுதான் வந்து அந்த ப்ரொஃபைலில் போட்டிருக்கிறாரு அவர். அந்த நபரோட இன்கம் வந்து 1 crore. அண்ட் பயங்கரமான எஜுகேஷன், ஃபேமிலியில் எல்லாருமே வந்து டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அந்த மாதிரி பயங்கரமான அஃப்ளூவெண்ட்டான ஒரு ரிச் ஃபேமிலி. அண்ட் அதில் என்ன அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கடவுளுக்கு பயந்த பக்தியுள்ள ஒரு பொண்ணு வேணும், ஆனால் எங்கள் ஜாதியில் இருந்து வேணும்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிறார். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ரொம்ப படித்த, ரொம்ப ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இருக்கிற, ரொம்ப அஃப்ளூவெண்ட்டான ஃபேமிலியில் இருக்கிற ஜனங்களுடைய கிறிஸ்டியன்ஸ் ஜெனரேஷனாக இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கு கூட இதுதான் வந்து லைக் மைண்ட் செட். இன்றைக்கி சர்ச்சோடைய ஸ்டேட் அதுதான். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. அண்ட் இதில் அதை விட துக்ககரமான விஷயம் என்னென்னா, போதகர்களே அவங்களுடைய சர்ச்சில் நடக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் லைக் இல்லை அவங்க சபையில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு திருமணத்தை ஏன்னா லைக் மெம்பர்ஸுக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசலை வந்து தேடுறப்போ பாஸ்டர்ஸே வந்து அந்த ஜாதி, இந்த என் சர்ச்சில் வர மெம்பர் வந்து இந்த கம்யூனிட்டியா, அதே கம்யூனிட்டியில் தான் அவங்களும் தேடுறாங்க. இது பாஸ்டர்ஸோடைய நாலேஜுக்கு எட்டாத ஒரு காரியம் கிடையாது. பாஸ்டர்ஸும் இதில் வந்து துணை போயிட்டுருக்குறாங்க. பாஸ்டர்ஸ் இதை வந்து சர்ச்சில் வந்து இது தப்புன்னு சொல்கிறது கிடையாது, அவங்களுடைய மெம்பர்ஸுக்கு இது தப்புன்னு சொல்லி தரது கிடையாது. பாருங்கள், அவங்க வந்து 2 Timothy 5:22 போதகர்களுக்கு பண்ணப்பட்ட வார்னிங்க அவங்க செவி தராமல் இருக்கிறாங்க. பாருங்கள், போதகர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, பால் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதேன்னு இருக்கிறார். ஜாதி பார்க்கறது ஒரு பாவம்னா, அண்ட் பாஸ்டர்ஸ் அதை பண்ணுறது அது என்னது,
அவங்களுடைய பாவத்தோட உடன்படுற ஒரு செயலாக இருக்குது. பாஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது அதை, பட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து ஜேம்ஸ் 3:1 வந்து போட்டிருக்குது, அநேகர் நீங்கள் வந்து போதகர் ஆகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அதிக ஆக்கினை இருக்குது, உங்களுக்கு அதிக வந்து ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அண்ட் பாஸ்டர்ஸ் வந்து இதை கண்டிக்காதனால தான் இன்னைக்கு சர்ச்சில் இது ப்ரெவலண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் சபைகளுக்குள்ள ஜாதி இருக்குதுன்னா அது காரணம் என்ன? அதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? ஏன்னா சபைகளுக்குள்ள ஜாதியை பார்த்து நடக்கிற திருமணம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. எப்படி சர்ச்சுக்குள்ளே கேஸ்டிசம் இருக்குது, ஏன்னா அது அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போய்கிட்டே இருக்குது. ஏதோ 50 வருஷம் முன்னாடி சர்ச்சில் வந்து ஜாதி பார்த்தாங்க, இன்றைக்கி பார்க்குறதுலையும் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வரைக்கும் அது இன்னும் அதிகம் தான் ஆகிட்டு இருக்குது. எப்படி இது ஆகுது? எப்படி ஆகுதுன்னா, ஏன்னா சபைகளுக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களே அவங்க ஜாதிக்குள்ளே தான் பொண்ணு தராங்க, மாப்பிள்ளை தராங்க. அப்படி தான் வந்து பாஸ்டர்ஸும் பார்க்க சொல்கிறாங்க. அப்படித்தான் வந்து இன்றைக்கி வந்து லைக் நம்ம எல்லாருமே வாழ பழகிட்டோம் கிறிஸ்தவர்களாக. அண்ட் இதை நியாயப்படுத்துறதுக்கு பல ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. நிறையா ரீசன்ஸ் இருக்குது. 2 ரீசன் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். பட் இப்போ ஒரு காரணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? இவங்க இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, இதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள்லேயே கலப்பு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு பைபிள்லேயே ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் இருக்கிற வசனம் என்னென்னா, உபாகமம் 7வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஏன்னா அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க வந்து இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க, இன்னும் போயிட்டுருக்குறாங்க, போயிட்டுருக்குறாங்க, போக போகிறாங்க. அண்ட் சுற்றி இருக்கிற கானானியர்கள், ஜெபூசைட்ஸு, ஆமரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவில் அந்த பக்கத்து அண்டை நாட்டு ஜனங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள பற்றி ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்கிறாரு, அவங்கள குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கிறார். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவர், அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ஸோ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இன்டர் மேரேஜ் வேண்டாம், நீங்கள் பக்கத்து நாட்டு ஜனங்களோட நீங்கள் சம்மந்தம் கொள்ளாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, பொண்ணு எடுக்காதீங்கிறார். அண்ட் இதை தான் வந்து ஜனங்க மைண்டில் வச்சுட்டு பைபிள்லேயே வந்து கலந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், பைபிள் ஒழுங்காக படிக்கலைன்னா இப்படியெல்லாம் தான் கன்க்ளூஷன் வந்து நம்ம வரும். ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம், நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அதுக்கு மேலே கீழே எல்லாம் நம்ம படிக்கணும். சும்மா ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இந்த வசனம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் ஃபைனலாக அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு வேர்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு மேலே கீழே சம்டைம்ஸ் நம்ம அந்த என்டையர் புக்கை நம்ம படிக்கணும். அப்போ தான் அந்த வசனம் வந்து நமக்கு புரியும். ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த வசனத்தை நம்ம பிளைனாக பார்க்குறப்போ ஆமாம் இதில் அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் இதுக்கு நெக்ஸ்ட் வேர்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம கிளாரிட்டி கிடச்சிடும். நெக்ஸ்ட் வேர்ஸ் என்ன சொல்லுது? 4வது வசனம். ஸோ டியூட்ரானமி 7th chapter verse 4 அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். என்னை பின்பற்றாமல் ஏன் நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது, ஏன் வந்து பக்கத்து அண்டை தேசங்களோட நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க, பொண்ணை தராதீங்க, பொண்ணு எடுக்காதீங்க நாங்கள் சொல்கிறோன்னா, ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா verse 4 போட்டிருக்குது, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். இதுதான் ரீசன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, அண்டை நாட்டு ஜனங்கள்லாம் விக்கிரகத்தை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க, தெய்வம் இல்லாத காரியங்களை தெய்வமாக வழிபட்டு இருந்தாங்க. ஊர்ற பிராணி, பறக்கிற பட்சி, மனுஷனை, அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை, கல்லை, மண்ணை, இதையெல்லாம் சேவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கானான் தேசத்து மக்கள். ஸோ உண்மையான கடவுளை தேடுகிற இருதயம் இல்லாமல் அந்த காரியங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த திருமணம் அவங்களோட திருமணம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது உண்மையான ஜீவனுள்ள ஒரே தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க, அந்த ஜனங்களோட திருமணம் பண்ணுனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற அதே பயங்கரமான பாவத்தை இவங்களும் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணியை வர வைக்கும். ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டை, ஜட்ஜ்மெண்ட்டை இஸ்ரவேல் ஜனங்க மேலே அது கொண்டு வர வைக்கும். ஆண்டவர் அந்த ரீசனுக்காகத்தான் தேவனுக்கு தர வேண்டிய முழு ஈடுபாடு இவங்களால தர முடியாதுங்கிற அந்த காரணத்துக்காக தான் கலப்பு திருமணம் வேணான்னு சொன்னார். புரியுதா?
ஸோ அவங்கெல்லாம் வந்து கீழ் ஜாதி, அவங்கெல்லாம் வந்து தகுதியற்றவங்க, அவங்க வந்து தரக்குறைவானவர்கள், அவங்களாம் மனுஷங்களே கிடையாது, அதுக்காக அவர் சொல்லல. ஸோ ரீசன் உங்களுக்கு புரியுதா? டிவோஷன் டு காட், தட் வாஸ் த ரீசன் ஹியர். இன்ஃப்ளூயன்ஸ், உண்மையான தேவனை பின்பற்றதை வழிபற்றதை விட்டுருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து சொன்னார். பட் when it comes to honoring, வேதவசனம் கனப்படுத்துறத குறித்து என்ன சொல்லுதுன்னா, சக மனிதர்களை சக ஜனங்களை கனப்படுத்துறத குறித்து என்ன சொல்லுதுன்னா, பாருங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கன்னு. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் காஸ்ட் கிடையாது, கிளாஸ் கிடையாது, ஸ்டேட்டஸ் கிடையாது, பியூட்டி கிடையாது, ரிச்னஸ் ஆஸ் இன் லைக் அந்த ஃபினான்ஷியல் அந்த பார்ஷியாலிட்டி கிடையாது, பயஸ் கிடையாது. ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் கனப்படுத்தி நேசித்து வாழ சொல்கிறார். ஆனால் திருமணம்னு வர்றப்போ கிறிஸ்டியன்ஸ் ஷுட் நாட் மேரி, அதாவது இஸ்ரேலைட்ஸ் ஷுட் நாட் மேரி த பீப்புள் ஃப்ரம் த சரௌண்டிங் நேஷன்ஸ். அதுதான் சொல்லியிருந்தார். ஸோ பாருங்கள், இப்போ இது எவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது தெரியுமா ஹிந்துவிசமுக்கு? ஹிந்துவிசமில் பாருங்கள், ஒரே கடவுளை வழிபட்டா கூட, ஒரே கடவுளை உயர் ஜாதிக்காரங்களும் தாழ்ந்த ஜாதிக்காரங்களும் வழிபட்டா கூட, இவங்க 2 பேரும் வந்து பொண்ணு தர முடியாது, பொண்ணு எடுக்க முடியாது. இவங்க 2 பேரும் சமம் கிடையாது, இவங்க 2 பேரும் ஈக்குவல் கிடையாது. பட் கிறிஸ்டியானிட்டி அதுக்கு அப்படியே முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, அதனால கிறிஸ்தவர்கள் வந்து திருமணத்தை கன்சிடர் பண்ணுறப்போ வாட் ஷுட் யூ கன்சிடர்? நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும்? ஒரே ஜாதியாக இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணுமா? ஒரே ஸ்டாட்டஸ், எனக்கும் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, நான் கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, இதை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறதா? இல்லை எஜுகேஷன், நான் ஐஐடியில் படிச்சிருக்கிறேன், நான் கட்ட போகிற பொண்ணும் ஐஐடியில் இருக்கணும், நான் டாக்டர் முடிச்சிருக்கிறேன், நான் வந்து லைக் எம்பிபிஎஸ் எம்டி அப்புறம் டிஎம் இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அதனால் என்னுடைய ஒய்ஃபும் அதே லெவலில் இருக்கணும், இதை பார்த்து கல்யாணம் பண்ணுமா? இல்லை எனக்கு சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், ஏன்னா நானும் அதே கலரில் இருக்கிறேன், இதை பார்த்து கல்யாணம் பண்ணுறதா? நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு 11 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க தான் எனக்கு கல்யாணத்தில் எனக்கு வந்து திருமணத்தில் வேணும். ஸோ ஏர்னிங்ஸை வச்சு நம்ம திருமணம் பண்ணுறதா? இல்லை ஒரே லாங்குவேஜ், எனக்கு இந்த மொழி மட்டும்தான் நான் வந்து நான் பார்க்குறேன், இல்லை இந்த மொழியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு பைபிள் ஏதாவது சொல்லுதா? இல்லை ஒரே ஸ்டேட்டு ஒரே கண்ட்ரி, பைபிள் என்ன சொல்லுது? வாட் ஷுட் வி ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் கன்சிடர் வென் வி அப்ரோச் மேரேஜ்? நம்ம திருமணத்தை நம்ம அணுகிறப்போ நம்ம எதை வந்து நம்ம வந்து எந்த காரியத்தை நம்ம பார்க்கணும்? இந்த காரியங்களெல்லாம் கிடையாது. பாருங்கள், பைபிள் ஒரே கண்டிஷனை தான் வந்து செட் பண்ணுது. திருமணத்துக்கு நம்ம வந்து லைக் போகிறப்போ, கல்யாணத்தை நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, திஸ் இஸ் தி ஓன்லி குவாலிஃபிகேஷன். பைபிள் இது மட்டும்தான் ஒரே க்ரைட்டீரியா. என்ன தெரியுங்களா? த பர்சன் ஹூம் யூ ஆர் கோயிங் டு மேரி, நீங்கள் திருமணம் பண்ண போகிறவங்க ஆர் தே கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட், அவங்க பிலீவர்ஸாக இல்லையா? பாருங்கள், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவனை விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ கிரைஸ்டுக்கு உட்பட்டவங்க, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணும். பிலீவர்ஸ், those who believe in Jesus Christ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அவங்களுடைய ராஜாவை அவங்களுடைய ஆண்டவராக ஏற்றிருக்கிறாங்களோ அவங்கள தான் இன்னொரு கிறிஸ்டியன் கல்யாணம் பண்ணும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் அதுதான் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. பார்த்தீங்களா? வேற எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது, வேற எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, இது மட்டும்தான். இஸ் ஹீ ஆர் ஷீ அ பிலீவர் ஆர் நாட்? ஸோ பாருங்கள், நம்ம முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹூ இஸ் அ கிறிஸ்டியன்? யார் கிறிஸ்டியன்னா யார்? ஏன் இது மட்டும்தான் ஒரே கோல் தெரியுங்களா? ஏன் இது மட்டும்தான் ஒரே க்ரைட்டீரியா அப்படின்னா, ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் அவனுடைய லைஃப்பில் எதை அக்கம்ப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, முதலாவது ஒரு கிறிஸ்டியனுங்கிறது யார்? கிறிஸ்டியனுங்கிறவன் வந்து உலகத்துக்கு மறித்து தேவனுக்கு பிறந்திருக்கான். பார்ன் அகெயின் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கிறிஸ்டியன் வந்து அவன் உலகத்தில் அவன் பிறந்திருக்கிறான், அவன் ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தான். பட் இப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அவன் வந்து
நீதிக்கு, தேவனுடைய நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுக்கு அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். நவ் ஹி ஹஸ் பீன் கிவன் அ நியூ ஹார்ட். அவனுக்கு புது இருதயம் தரப்பட்டிருக்குது, புது டிசையர்ஸ் அவனுக்கு இருக்குது. அண்ட் ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் அவருக்கு விரோதமாக, அவருடைய காணியாட்சிக்கு, அதாவது அவருக்கு 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 எகெயின்ஸ்டாக அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு காலத்தில். இப்போ கிறிஸ்டியன் ஆனதுக்கப்புறம் இப்போ இவனுடைய டிசையரெல்லாம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது இந்த கிறிஸ்துவ மகிமைப்படுது, இவரை நேசிக்கணும், இவரை போல மாறணும். இவனுடைய கோல் வந்து இந்த உலகத்தில் சொத்தை சம்பாரித்து சேர்த்தி அதை வந்து லைக் அப்படியே அக்யூமுலேட் பண்ணுறது கிடையாது. இவனுடைய கோல் என்னன்னா, பரலோகத்தில் இவனுக்குன்னு வந்து லைக் ட்ரெஷரை வந்து சேர்த்துறது, அக்யூமுலேட் பண்ணுறது. இவனுடைய ராஜா வந்து இந்த பூமியில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் கிடையாது. இவனுடைய ராஜா, இவனுடைய அலிஜியன்ஸ் யாருக்குன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் த கிங்குக்கு. ஏசு கிறிஸ்து தான் இவனுடைய ராஜாவாக இருக்கிறார். அண்ட் பாருங்க, இவன் வந்து மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு ஓடுறது கிடையாது. இப்போ இவனுக்கு புது இருதயம் தரப்பட்டிருக்கிறதுனால, புது டிசையர்ஸ் இவனுக்கு இருக்கிறதுனால, இவனுடைய பேஷன் எல்லாம் கிறிஸ்துவ பிரியப்படுத்துறது தான். இப்போ பாருங்க, அதுக்குன்னு மனுஷங்களை எல்லா தடவையும் துக்கப்படுத்திட்டு நோக்கடிச்சிட்டு இருக்கிறவன் கிடையாது கிறிஸ்டியன். அதுக்குன்னு வந்து மனிதர்களை வந்து புண்படுத்துறதுக்குனே வாழ்கிறவன் கிடையாது கிறிஸ்டியன். ஆனால் மனிதர்களில் பிரியப்படுத்துறது முக்கியமா, இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துறது முக்கியமானு வந்தால் ஒரு கிறிஸ்டியன் என்ன முடிவு எடுக்கிறான்னா, கிறிஸ்துவை தான் பிரியப்படுத்தணும்னு சொல்லி அவன் அதில் வந்து அந்த முடிவு எடுக்கிறான். என்ன அதனால் கான்சிக்வன்ஸ் வந்தாலும், என்ன விளைவு அதனால் வந்தாலும், அது வந்து லைக் மரணமாக இருந்தாலும் சரி, பயங்கரமான சஃபரிங்காக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை பிரியப்படுத்துறது தான் இவனுடைய லைஃபுடைய ஒரு கோலாக மாறிடும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ கிறிஸ்டியனுடைய லைஃப்பில் கோல் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவை பிரியப்படுத்தி இவரை போல மாறுறது தான் இவனுடைய லைஃப்பில் இவனுடைய கோல். பாருங்கள், அதுதான் தேவனுடைய சித்தமும் கூட ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய லைஃப்பில். பாருங்கள், ரோமரில் பாருங்களேன், 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். புரியுதா? ஆண்டவர் வந்து கிறிஸ்தவர்களை குறிச்சிருக்கிறாரு. எதுக்கு இவங்களை முன்குறிச்சிருக்கிறாருன்னா, இஷ்டம் போல வாழ்றது கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது கிடையாது. எதுக்கு முன்குறிச்சிருக்கிறாருன்னா, இவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவரை போல இந்த ஜனங்க மாறுறதுக்காகத்தான் முன்குறிச்சிருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய பர்பஸ். ஸோ நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, he is turning you into the image of his son. அவருடைய குமாரனை போல உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் வந்து நடக்குது. ஏன்னா அதனால தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் ought to imitate Christ. அதனால தான் கிறிஸ்தவன் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவனாக இருக்கிறான். அவரை போலவே சிந்திக்கணும், அவரை போலவே மாறணும், அவரை போலவே பேசணும். நம்மளுடைய எல்லா விதத்தில் நம்மளுடைய என்டையர் கேரக்டரே வந்து சேஞ்ச் ஆகுது நம்ம கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம். ஓகே, ஸோ இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அண்ட் இதுதான் கிறிஸ்டியனுடைய கோலாக இருக்குது, டு பி லைக் கிரைஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், லைஃபுடைய கோல் வந்து கிறிஸ்தவ போல மாறுறது அப்படின்னா, இப்போ இதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ திருமணத்தை நம்ம எப்படி அணுகணுங்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், மேரேஜ் வந்து கோல் கிடையாது. என்னுடைய ஜாதியிலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது கோல் கிடையாது. எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக ஒருத்தியை கல்யாணம் பண்ணுங்கிறது கோல் கிடையாது. ஊரே பார்த்து வியந்து வாயில் கை வைக்கிற அளவுக்கு கிராண்டான ஒரு மேரேஜ் பண்ணுறது நம்மளுடைய கோல் கிடையாது, கிறிஸ்டியன்ஸோடைய கோல் கிடையாது. வாட் இஸ் த கோல் ஆஃப் கிறிஸ்டியன் மேரேஜ்? டு பி லைக் கிரைஸ்ட், கிறிஸ்துவ போல மாறுறது தான். ஓகே, அண்ட் பாருங்கள், இந்த கோலை நம்ம நிறைவேற்றணும்னா யார் நமக்கு உதவ முடியும்? ஸோ நம்ம கிறிஸ்டியன் மேரேஜில் நம்மளுடைய நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒய்ஃபோ உங்களுடைய ஹஸ்பண்டோ யாராக இருந்தால் இந்த காரியம் வந்து நடக்கும்? ஒரு கிறிஸ்டியனாக இருக்கு, கிறிஸ்துவுக்கு கமிட் ஆனவங்களாக இருக்கணும், அவருடைய ஜனங்களை நேசிக்கிறவங்களா இருக்கணும், அவருடைய சபையை நேசிக்கிறவங்களா இருக்கணும், சுவிசேஷத்தை நேசிக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் திருமணத்தில் இன்னொரு பார்ட்டியை, ஹஸ்பண்டைவோ ஒய்ஃபைவோ பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். ஸோ பாருங்கள்,
கிறிஸ்டியன் மேரேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஏன் இது வந்து பரிசுத்த விவாகம்னு அழைக்கப்படுது? ஜாதி பார்த்து, ஒரே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து பத்திரிக்கையில் என்ன போடுறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இல்லை பரிசுத்த விவாகம்லாம் போடுறோம்ல, இதெல்லாம் பரிசுத்த விவாகம் கிடையாது. பரிசுத்த விவாகம்னா என்னென்னா, கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதுக்காக பண்ணுகிற திருமணம் தான் பரிசுத்த விவாகம். அண்ட் ஏன் மேரேஜ் வந்து ஒரு ஹோலி மேட்ரிமோனியாக இருக்குதுன்னா, பாருங்கள், மேரேஜ் வந்து ஒரு பிக்சரை வந்து காட்டுது. அது ஒரு 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 பிக்சர் நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு காட்டுது. என்ன பிக்சர்னு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவையும் சபைக்கும் இருக்கிற அன்பு, அந்த உறவை வந்து பிரதிபலிக்கிற ஒரு காரியம்தான் கிறிஸ்டியன் மேரேஜ். எபேசியர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தில் அதுதான் போட்டிருக்கு. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியுமான காரியம்தான் திருமணம். ஸோ ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்துவை அவன் வந்து காட்டுறான் உலகத்துக்கு. தன்னுடைய மனைவிக்கு அவன் கிறிஸ்துவை காட்டுறான். கிரைஸ்ட் என்ன பண்ணார்? அதாவது பாவிகளாக இருந்த நமக்காக தன்னுடைய ஜீவனையவே தந்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து வார்த்தைங்கிற வசனத்தை கொண்டு இந்த சபையை வந்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தயாராக்குறார், ஆயத்தப்படுத்துகிறார். அண்ட் இதை பண்ணுறது தான். ஸோ இந்த கிரைஸ்டோட இந்த ஒர்க்கை காட்டுறதுக்கு தான் திருமணத்தில் நம்ம வந்து இணைகிறோம். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இணைகிறாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிறிஸ்துவை காட்டுறாரு, பிரதிபலிக்கிறார். தான் மனைவியை வந்து அவங்களுடைய வீக்னஸில் வந்து நேசித்து, எப்படி கிறிஸ்து வந்து சபையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரோ அது மாதிரி கணவன் வந்து தன்னுடைய மனைவியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, லீட் பண்ணுறாரு, அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு, அவங்கள நேசிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறப்ப பார்க்குற உலகம் வந்து எதை பார்க்குதுன்னா, யாருக்கு மகிமையை தருவாங்க? உலகம் இந்த திருமணத்தை பார்க்குறப்ப ஆண்டவருக்கு மகிமையை தருவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ திருமணத்தில் மனைவியுடைய வேலை என்னென்னா, சபையை காட்டுறது. எப்படி சர்ச் வந்து கிறிஸ்துவுக்கு சப்மிட் பண்ணுதோ, எப்படி வந்து சர்ச்சோடைய என்டையர் டிவோஷன் கிரைஸ்டுக்கு இருக்குதோ, அது மாதிரி இந்த மனைவி அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கணவன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த கணவனுக்கு அவங்களுக்கு நேசித்து, அவங்களுக்கு அடங்கி, அவங்கள சேவித்து, இந்த உலகத்துக்கு நம்ம அவங்க எதை காட்டுறாங்கன்னா, சபையினுடைய டிவோஷனை காட்டுறாங்க கிரைஸ்டுக்கு. ஸோ மறுபடியும் ஹஸ்பண்டை ஒய்ஃபை பார்க்குறப்போ மகிமை யாருக்கு போகுது? கிறிஸ்துவுக்கு போகுது. ஓகே. பட் இதுவே திருமணத்தில் நம்ம விசுவாசியாக இல்லையான்னு பார்க்காம, நம்ம இதை ப்ரையாரிட்டைஸ் படுத்தாமல், இவன் என்னுடைய ஜாதியாக இல்லையான்னு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம்னு வைங்களேன், இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்துவ திருமணத்தினுடைய நோக்கமே தோல்வி அடைஞ்சிடும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து மனம் திரும்புதலுக்கு நேராக என்னுடைய மனைவியை அழைப்பாளா, என்னை கிறிஸ்துவுக்கு நேராக காட்டுவாளா, என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு உதவி செய்வாளா, இல்லை நான் வந்து என்னுடைய மனைவியோடைய லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியுமானெல்லாம் யோசித்து முடிவெடுக்காமல், இப்போ நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்னா, என்னுடைய ஜாதியா, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஏற்றுக்குவாங்களா, என்னை எல்லோரும் புகழுவாங்களா, இது கிராண்டான ஒரு திருமணமாக இருக்குமா, இந்த உலகத்தில் வந்து என்னை எல்லோரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, இதையெல்லாம் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து தள்ளிட்டு உலகத்தை வந்து நம்ம வந்து we are going with the world. பாருங்கள், இன்றைக்கும் நம்ம நிறையா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உயர் ஜாதியில் இருக்கிறவங்க எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, முக்கியமாக அவங்க வந்து, நான் சில காரியங்கள் நான் பார்த்துருக்கேன் சபையில். ஸோ இவங்க வந்து ஒரு உயர் ஜாதியில் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னென்னா, ஆண்டவர் எங்களுடைய ஜாதியிலிருந்தே, என்னுடைய ஜாதியிலிருந்தே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் டிசெப்ஷன். ஆண்டவர் நான் ஒரே ஜாதியிலிருந்து, ஒரே சம்பாத்தியத்திலிருந்து, ஒரே எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து திருமணத்தை தரமாட்டார். ஆண்டவர் திருமணத்தை எந்த பர்பஸுக்காக வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறதுக்கு தான் அவர் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வருவார். அண்ட் என்னது, உங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா யார்? ஒரு காட்லி உமன், காட்லி ஹஸ்பண்ட், காட்லி ஒய்ஃப், அவங்க தான் நமக்கு தேவை. ஸோ நீங்கள் அதை மாதிரி கேட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார். பட் இந்த மாதிரி கேட்டு காத்துட்ருக்கிற ஜனங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டிசீவாக இருக்கிறாங்க, அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுடைய மைண்ட் செட்டில் ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா கீழ் ஜாதியில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணுறப்போ அது ரொம்ப ஒரு அசிங்கமான காரியமாக பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு துச்சமான காரியமாக பார்க்குறாங்க.
அண்ட் இந்த எண்ணம் இருக்கிறதுனால சபைக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஒற்றுமையின்மை ஏற்படுது. சர்ச்சுக்குள்ளே ஒரு டிஸ்யூனிட்டி இருக்குது, ஒரு வேற்றுமை இருக்குது, இன்இக்வாலிட்டி இருக்குது. அண்ட் பாருங்கள், லைக் இது எவ்வளோ சீரியஸ்ன்னு நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மறிக்கலையா? அவங்களுக்காக தானே மறிச்சிருக்கிறாரு. அவங்க ஜெபம் பண்ண அவர் கேட்குறதுக்கு கிடையாதா? அவங்க ஜெபம் பண்ண அவர் கேட்குறாரு தானே. அண்ட் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம கீழ் ஜாதின்னு சொல்லி வந்து லைக் நம்ம தள்ள முடியும்? பாருங்கள், அவங்களுக்கு நான் என்ன வசனத்தை ஞாபகப்படுத்துறேன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது பாருங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, பாருங்கள், இந்த நம்ம கீழ் ஜாதின்னு சொல்லி டிஸ்பைஸ் பண்ணி தள்ளுறோம் பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்டியனை அவங்க பிலீவராக இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் அவங்கள துச்சமாக என்றீங்க, ஏன்னா வந்து நீங்கள் அவங்கள கீழ் ஜாதின்னு நினைக்கிறீங்க. மறந்துடாதீங்க, நீங்கள் அவங்கள அப்படி பார்க்குறப்போ கிறிஸ்துவை நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, கிரைஸ்டை தான் நீங்கள் துச்சமாக எண்ணிட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்து இன்னொரு கிறிஸ்டியனை வந்து நீங்கள் ஒதுக்கலை, நீங்கள் ஒதுக்கிறது கிறிஸ்துவை. அதுதான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது பாருங்கள். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ பாருங்கள், ஒரு கீழ் ஜாதியில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியனை நீங்கள் டிஸ்பைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒதுக்குறீங்க. நீங்கள் மேரேஜுன்னு நீங்கள் போகிறப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹீ இஸ் அ காட்லி மேன் இல்லை காட்லி உமன், அவங்க கிறிஸ்டியன் தான், அதெல்லாம் தெரியும். பட் கேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அவங்கள ஒதுக்குறப்போ மறந்துடாதீங்க, யூ ஆர் டிஸ்பைசிங் கிரைஸ்ட். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அவர் செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் நடந்துக்கிறீங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுது, அப்படி வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நடந்துக்கிறவங்களுடைய எண்ட், அவங்களுடைய முடிவு என்னன்னா இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், நித்திய ஆக்கினைன்னு வந்து போட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இது சீரியஸ், திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் திங். ஸோ திருமணத்தை வந்து நீங்கள் பர்சூ பண்ணுறப்போ, கிறிஸ்டியன்ஸாக நம்ம வந்து அதை பர்சியூ பண்ணுறப்போ, கேஸ்ட்டு வந்து நம்ம மைண்ட்லேயே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு, எப்படி வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே இந்த கேஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து ஒதுக்கிறது, இது எப்படி நம்ம வெளியில் கொண்டு போகிறது அப்படின்னா, சர்ச்சை எப்படி காப்பாற்றுறது தெரியுங்களா? சபைக்குள்ளே வந்து சாதிகளுக்கு இடையே நடக்கிற திருமணத்தின் மூலமாக கிடையாது, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கிடையாது. இவங்க ஒரு பிசி, இவங்க ஒரு எஸ்சி, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க கிடையாது. இதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து சபைக்குள்ளே வந்து நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா எப்படினாலும் எல்லோரும் இதை அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, ஒரு பிசி பையன் ஒரு எஸ்சி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிசி பையன் ஒரு எஸ்சி பையனை ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நம்மளுடைய வேலை என்னது, நம்ம என்ன இங்கே பார்த்துட்ருக்குறோம், வி ஷுட் அபேண்டன் கேஸ்ட். ஜாதியை வந்து நம்ம கைவிட வேணும் முற்றிலுமா. அது இல்லைங்கிறதுல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். ஜஸ்ட்டு வந்து வேறு ஜாதி ஆட்களாக இப்போ நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் முற்றிலுமாக ஜாதிங்கிற ஒரு ஐடென்டிட்டியவே கைவிட்டுறணும். உங்களுடைய மைண்டில் வந்து அதை பற்றியே நீங்கள் யோசிக்கக்கூடாது when it comes to marriage or anything in life. அது எக்ஸிஸ்டே ஆகலை, டசன்ட் எக்ஸிஸ்ட், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம வந்து அதை தான் வந்து லைக் கன்வின்ஸ் ஆகும். நம்ம 2 Corinthians 5 chapter 5:17 நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் இருந்தால் அவன் வந்து என்னவா இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையதெல்லாம் ஒளிந்துருச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டிங்கன்னா உங்களோட எல்லா ஐடென்டிட்டியும் சிலுவையில் நீங்கள் அரைஞ்சிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்னு ஒரு காலமும் சொல்லாதீங்க. அது வந்து நம்ம சட்டையில் வந்து சேரோட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. அதை எதுக்கு நம்ம மறுபடியும் அதை நம்ம வச்சு டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தர விஷயம் என்னென்னா, நம்ம சர்ச்சில் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற எந்த திருமணத்துலையுமே ஜாதிங்கிற ஒரு அடிப்படையில் அது நடக்கல. ஜாதி தெரியாமல் கூட வந்து திருமணம் நடந்திருக்கு. என்ன ஜாதினே தெரியாமல் திருமணம் நடந்திருக்கு நம்ம சபைகள். ஏன்னா அது தேவனுடைய கிரியையாக இருக்குது, ஆண்டவருடைய ஒர்க்காக இருக்குது. வி ஷுட் ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஸோ பாருங்கள், இப்போ நான் இன்னொரு காரியத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். சில டைம் என்ன ஆகுன்னா, மேபி வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஒருவர் பிடிச்சி அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னென்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வரும் 2 பேரும் சேம் கேஸ்ட் அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பாவம்னு நான் சொல்ல வரல. நான் எதை பாவம்னு சொல்கிறேன்னா, திருமணம்னு வந்தாலே முதல்ல ஜாதியை நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பாவம், அதுதான் பிரச்சனை. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா என்னவெல்லாம் அப்ஜெக்ஷன் எழும்போம். ஆல்ரெடி ஒரு அப்ஜெக்ஷன் நம்ம வந்து சொன்னோம். என்னது? இதையெல்லாம் நம்ம சொல்கிறப்போ அது சில எதிர்ப்புகள் எழும்பும். ஒரு எதிர்ப்பு என்னென்னா, இது வந்து பைபிள்லேயே இப்படி தான் வந்து கலப்பு திருமணத்தை வந்து கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறது. அதுக்கு தான் நம்ம ஆன்சரை பார்த்தோம். இன்னும் 2 அப்ஜெக்ஷன் இருக்குது. இன்னும் 2 அப்ஜெக்ஷன் என்ன தெரியுங்களா? ஸோ ஒரு அப்ஜெக்ஷன் என்னென்னா, அப்படி திருமணம் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணுன்னு பைபிள் சொல்லுதில்ல அப்படிம்பாங்க. அம்மா அப்பா சொல்லணும்னு பைபிள் சொல்லுது, கேட்கணுன்னு பைபிள் சொல்லுது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் பைபிள் தெளிவாக போட்டிருக்குது. எஃபிஷியன்ஸில் பாருங்கள், 6வது அதிகாரம் 1வது வசனம் என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஸோ அம்மா அப்பா கீழ்ப்படிகிறது கரெக்டு தான், பட் அது கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுருவோமா? நார்மலாக சொல்கிறேன், நார்மலான ஒரு விஷயங்கள்லாம் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் செய்கிறாங்களா பசங்க? கிடையாது. பட் இந்த மாதிரி காரியங்களில் போல்டான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த கன்விக்ஷன் கிடையாது. அண்ட் கிறிஸ்டியன்ஸாக நம்ம எப்படி இருக்கணும்னா, பேரண்ட்ஸ் வந்து அதை தப்பு சொல்கிறப்போ, பேரண்ட்ஸ் வந்து ஜாதியின் அடிப்படையில் திருமணத்தை வந்து அவங்க தேடிட்டு இருக்கிறப்போ, கிறிஸ்டியன் சில்ட்ரன் அவங்க என்ன சொல்லணும்னா, அப்பா அம்மா இது வந்து தப்பு, இது பைபிளுக்கு விரோதமாக இருக்குது, அதனால் நான் பண்ண மாட்டேன்னு வந்து நம்ம சொல்லணும். பாருங்கள், மத்தேயு வந்து என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 10வது அதிகாரம் 37வது வசனத்தில், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். ஸோ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் ப்ரையாரிட்டி. ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டாக அம்மா அப்பாவுடைய வார்த்தை இருக்குன்னா வி ஷுடன்ட் ஒபே. கவர்மெண்ட்டோடைய ஆர்டர்ஸ் இருக்குதுன்னா வி ஷுடன்ட் ஒபே. இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டுற அலிஜியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி யார்? நம்மளுடைய எம்ப்ளாயராக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். we need not obey, we need not submit. அதனால் வர்ற கான்சிக்வன்ஸ் a Christian we can face by the grace of God. ஓகே. ரெண்டாவது அப்ஜெக்ஷன் பாருங்கள், ரெண்டாவது அப்ஜெக்ஷன். ஸோ 3வது அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஒரே ஜாதிக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை எதுவும் வராதும்பாங்க. வேறு ஜாதியோட கல்யாணம் பண்ணால் நமக்கு அவங்க கல்ச்சர், அவங்களுடைய இதெல்லாம் தெரியாது, அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன், அவங்களுடைய டயட்டு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒரே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அவன் நாடு மாதிரி லைக் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து லைக் பிரச்சனையே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஊருக்குள்ளே பக்கத்து தெருவாக இருக்கும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க. மறுபடியும் இது வந்து ஒரு ஃபூலிஷான ஆர்குமெண்ட். எல்லா திருமணத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ஒரே ஜாதியில் சொந்தக்காரங்க லைக் கசின்ஸ்குள்ளே எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அது எல்லாமே தப்பு தான், பட் அதெல்லாம் பண்ணுறாங்க. அங்கேயே பிரச்சனை வருது. ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க, ரொம்ப பழக்கம், ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பிரச்சனை வருது. ஸோ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து ஆஸ் இன் லைக் ஜாதி மாற்றி பண்ணாதான் பிரச்சனை வரும்னு கிடையாது. பிரச்சனை வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? திருமணத்தில் பாவத்தினால தான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சின். அண்ட் எப்போ எல்லாம் சுய ஆளுகை செஞ்சுட்டு இருக்குதோ, எனக்கு பிடிச்சது தான் நடக்கணும், என் வழிகளுக்கு தான் எல்லோரும் வரணும் அப்படின்னு நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக திருமணத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? கிறிஸ்டியன்ஸை என்ன பண்ணணும்னா, உங்களைய வெறுத்து சிலுவையை சுமந்து கிறிஸ்து பின்னாடி அனுதினமும் நடக்க கணவனும் அதை பண்ணணும், மனைவி அதை பண்ணணும். அதை பண்ணுறப்போ எதை நீங்கள் வேறு தேசத்துலேருந்தே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள், ஒரு பையனை கல்யாணம் பண்ணுங்கள், அந்த மேரேஜ் வந்து செழிக்கும். ஓகே. ஸோ பாருங்கள், கிறிஸ்டியன் மேரேஜ் அண்ட் கேஸ்ட் ரெண்டும் வந்து தண்ணியும் எண்ணெயும் மாதிரி, ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டும் மிக்ஸே ஆகாது. பட் இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி
அது கிறிஸ்டியன் மேரேஜாகவும் இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஜாதியிலையும் இருக்குன்னா ஏதாவது நம்ம பண்ணோம்னா இதனுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்குது. இட் வில் பி சச் அ பெயின் ஹியர் அண்ட் ஃபார் இட்டர்னிட்டி. நீங்கள் கிறிஸ்துவ அப்போ நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, ஐ டோன்ட் வாண்ட் கிரைஸ்ட். இப்போ நீங்கள் கிறிஸ்து தான் முக்கியம், நீங்கள் வந்து உங்களுடைய அலிஜென்ஸ் கிரைஸ்டுக்கு இருக்குதுன்னா யூ வில் வெயிட் ஃபார் அ காட்லி மேன் அண்ட் உமன். நீங்கள் வந்து அந்த ஜாதி கீதி அதை எல்லாத்தையும் தாண்டி யூ வில் மேரி. ஸோ நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ராஜா, எவ்வளோ முரணான காரியமாக இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ராஜா. இந்த ஜாதி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஆண்டவரே எப்படி ஒரு 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 மேட்சே ஆக முடியாது ராஜா. அது ரெண்டும் ஆண்டவரே எங்கள் சர்ச்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கன்விக்ஷனை தாங்க, எங்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு கிளாரிட்டியை தாங்க. ஆண்டவரே, மேரேஜ்னு வர்றப்போ என் சபையில் இருக்கிற பெற்றோர்களும் சரி, இங்கே இருக்கிற ஆண்டவரே லைக் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களும் சரி, ஆண்டவரே அவங்க இந்த கேஸ்ட்டை அபார் பண்ண கிருபை செய்யுங்க. அண்ட் இதை நாங்கள் ஒருபோதும் சபைக்குள்ளே என்டர்டெயின் பண்ணாதபடி காத்துக்கணுங்கப்பா. இது உங்களுடைய சபை ராஜா, நீங்கள் ரத்தத்தினால் மீட்ட சபை. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் இதன் அடிப்படையில் நாங்கள் டிஸ்பைஸ் பண்ணக்கூடாது ராஜா. ஒருவர் இதன் அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. என்ன ஒரு 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 பயங்கரமான பாவம் ஆண்டவரே அது. ஸோ ஹெல்ப் அஸ் நாட் டு டூ இட். எங்களை நீங்கள் சுத்திகரிங்க, உங்களுடைய குமாரனை போல மாற்றுங்க. மீதியான வேலை நம்மளை கருத்தில் கொடுக்கணும்ப்பா. இயேசுநாதர் கேட்டுக்கிறேன் நல்ல பிதாங்க, ஆமென். பாருங்கள், இந்த புக்கை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த புக்கை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கிரைஸ்ட் கேஸ்ட் அண்ட் சர்ச், இது பிரதர் ஸ்டீஃபன் டேவிட் எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ.